அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் முதலாம் தவணைக்குரிய பயிற்சி வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதுல நாங்க பகுதி 1, பகுதி 2 ஆகிய வினாக்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நாங்க இன்றைக்கு சில வினாக்களை பார்ப்போம். உங்கள்கிட்ட பயிற்சி கோப்பிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோப்பிகள்ல நீங்க வினாக்களை எழுதி செய்கிறது நல்லது. உங்களுக்கு நான் அந்த வினாவை காட்சிப்படுத்துவேன், நீங்க அதை பார்த்து எழுதிக்கோ. நாங்கள் இந்த வினாவுக்குரிய விடைகளை எப்படி எழுதுறது பார்ப்போம். சரியா? அப்ப இந்த படத்தை நீங்க எழுத தேவையில்லை. இதுல முதலாவது போட்டு எப்படி ஆன்சரை நாங்க எழுதுறது. அப்ப இதுல உங்களுக்கு விடையும் தரப்படாது, ஆன்சர் எழுதுறதுக்குரிய இடைவெளி மாத்திரம்தான் இருக்கும். அப்ப நீங்க எப்படி அதுல ஆன்சர் எழுதுறது பாருங்க. ஏ, உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை சுவாசம் என அழைக்கப்படும். சரியா? அப்ப உடல்ல சக்தியை உற்பத்தி செய்யற செயல்முறை தான் சுவாசம் என்று சொல்லி படிச்சிருக்கோம். எல்லாமே சுவாசத்தின் மூலம் தான் சக்தி உற்பத்தி நடக்கும். சரி, இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பரிசோதனை குழாய் ஒன்றை எடுத்திருக்கணும். அதுக்குள்ள தெளிந்த சுண்ணாம்பு நீர் விடப்பட்டிருக்கு. தெளிந்த சுண்ணாம்பு நீரை விட்டிருக்கு. பானக்குழாய் என்றது பிள்ளைகள் நாங்க அந்த உறிஞ்சி குடிக்கிறதுக்காக ஒரு குழாய் ஒன்றை வச்சு உறிஞ்சி வந்தானே, அதுதான் பானக்குழாய். அது ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன செய்யப்படுதுன்னா, இதுல நாங்க இதே பரிசோதனைய தரமாறு வகுப்புல நாங்க செய்து பார்த்துருக்கோம். இதை எதுக்காக செய்திருக்கிறோம்னா, எங்களுடைய வெளிச்சுவாச வழியில என்ன வாயு இருக்கு என்று பார்க்கறதுக்காக இந்த பரிசோதனையை செய்திருக்கிறோம். அதுக்கு நாங்க தெளிந்த சுண்ணாம்பு நீரை எடுத்தோம் என்றால், எப்பவும் தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவதற்குரிய வாயு கார்பனீர் ஆக்சைடு என்பது எங்களுக்கு தெரிய வேணும் என்றதுக்காகத்தான் இந்த பரிசோதனை செய்யறோம். வெளிச்சுவாச வழியில நாங்க வெளியில விடுறோம் தானே பிள்ளைகள், சுவாசிக்க ஒருக்கா உள்ள எடுப்போம், ஒருக்கா வெளியே விடுவோம். அந்த வெளியே விடுற வாயு கார்பனீர் ஆக்சைடு CO2 வாயுவாக இருந்தால், அது இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றி இருந்தா நாங்க சொல்லுவோம் இது என்னது, வெளிச்சுவாச வழியில வந்தது CO2 வாயு. அப்ப இதுல அவ என்ன கேட்கணும், மேலுள்ள பரிசோதனையில் உமது அவதானம் யார்? இப்ப பாருங்க, அவை இதுல ஊதுறபடியாத்தான் கீழே குமிழியாக சில அமைப்புகள் தரப்பட்டு, அதாவது ஊதுபடுது, வாயில வச்சு ஊதுபடுது, அதனால இதுல கீழே வழி குமிழ்கள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப ஊதைக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்னா, எங்களுடைய வெளிச்சுவாசத்தை இந்த பானக்குழாய் மூலம் உள்ளுக்கு விடுறோம். அதாவது கார்பனீர் ஆக்சைடு வாயுவை உள்ளுக்கு விடுறோம் என்று எடுத்துக்கொள்ளட்டும். அப்ப இந்த பரிசோதனையில உமது அவதானம் என்னன்னு,
இதுக்கு நீங்கள் தான் விடையளிக்க வேண்டும். இதுல உங்களுக்கு இடைத்தல் மாதிரி வேறு ஏதாவது பக்கத்துல அதுக்கு பொருத்தமான விடைகளும் அல்லது பகுதி ஒன்றுல தந்த மாதிரி 4 விடைகளை தந்து அதுல ஒன்றை தெரிவு செய்யுங்களோ இல்ல இது நீங்களாக படிச்சு வச்சத எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்ப மேலுள்ள பரிசோதனையில அவதானித்தா இது ஊதும் போது தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியது. என்ன அவதானம்? தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியது. இதுதான் அவதானம். சரியா? அப்ப நீங்க எப்படி விடை எழுத வேணும் பாருங்க. 1 போட்டு அவதானம் யாது? முதலாவது வினா எழுதிக் கொள்ளுங்க. மேலுள்ள பரிசோதனையில் அவதானம் யாது? அவதானம் யாது? என்ன சொல்லுவோம்? தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியது. தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியதுதான் ஆன்சர். நீங்க எப்படித்தான் எழுதணும் என்று நாங்க எதிர்பார்ப்போம். இப்ப தரம் 6ல நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க. முதலா விஞ்ஞான பாடத்துல எக்ஸாம் எழுத இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி எழுத வேணும்னு நாங்க எதிர்பார்ப்போம். இப்படித்தான் உங்களுக்கு பகுதி 1 செய்யறதுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே 1ல இருந்து தரம் 5 வரைக்கும் பகுதி 1க்கு சரியாக விடையளிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதுல நாங்க இப்படி கீழே கோடு போட்டு ஆன்சர் எழுதுறது சொல்றது ஸ்ட்ரக்சர் மெத்தட். இனி இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரும். கட்டுரை வினான்னு நாங்க சொல்றது அது பெரிய பெரிய பந்தியாக நீங்க கேள்வி வந்திருக்கும் அதுல பார்த்துடுங்க. இது நீங்க சொல்லிட்ட ஆன்சரை எழுதுறது தான் இந்த ஸ்ட்ரக்சருக்குரிய மெத்தட். இதுல கீழே கேள்வியும் அதுக்கு நீங்க பொருத்தமான விடை எழுதுறதுக்கு ஒரு கோடு தான் தரப்படும். நீங்க இங்க வச்சு பந்தியா எழுதி கொண்டிருக்கிற அளவுக்கு இங்க வராது. குறிப்பான ஆன்சரை நீங்க எழுத வேணும் என்று எதிர்பார்க்கப்படும். இப்ப நீங்க அதுக்கு பொருத்தமான விடையளிச்சா சரி. தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியது. இதுதான் அவதானம். இப்ப நீங்க ஆன்சரை திட்டமாக எழுதுறதுக்கு தான் அந்த ஒரு கோடு விடப்படுது. சரியா? அப்ப 2வது வினாவை பாருங்க. மேலே 2வது வினாவை பாருங்க. மேலே உமது அவதானத்திற்கு காரணமான வாயு எது? 2வது வினாவை உமது அவதானத்துக்கு காரணமான வாயு எது? அப்ப என்ன சொன்னா இந்த பரிசோதனை எதுக்காக செய்யறோம்? எங்கட வெளிச்சுவாச வழியில என்ன இருக்குன்னு காட்ட போறோம். கார்பனீரொட்சைட்டு வாயு. கார்பனீரொட்சைட்டு வாயு வெளிச்சுவாசத்துல இருக்கு. அதனாலதான் என்னவாக இருக்கு தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாற்றி இருக்கு. இப்ப தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவதற்கு காரணமான வாயு கார்பனீரொட்சைட்டு. அப்ப இது தரப்பட்டிருக்கிற இந்த ஒரு கோட்டிலேயே ஆன்சரை நீங்க எழுத வேண்டியதுதான். இதுல வேற எதுவும் ஆட் பண்றதுக்கு இல்ல. அந்த ஒரு கோடு விட்டிருந்தா அதுல ஒரு ஆன்சர் தான் வேறு. மேலே அவதானத்துக்கு காரணம் கார்பனீரொட்சைட்டு வாயு.
சரியா? ரைட். இப்ப அந்த கோட்டுல நீங்க அந்த வாயுட பேர் எழுதினா சரி. ரைட். அப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். இப்பரிசோதனையிலிருந்து நீர் பெறும் முடிவு யாது? அப்ப மேல என்ன பரிசோதனை பார்த்தனாங்க? வெளிச்சுவாசத்துல என்ன இருக்குது? காபனீர் ஒக்சைட்டு உண்டு. அப்ப இந்த பரிசோதனையிலிருந்து நீர் பெறும் முடிவு யாது? இந்த வினாவை எழுதிக் கொள்ளுங்க. 2வது காபனீர் ஒக்சைட்டு வாயு. இதுக்கு காரணமான வாயு அவதானத்திற்கு காரணமான வாயு எது? அப்படி பால் நிறமா மாறுறதுக்கு காரணமான வாயு எது? உங்களுக்கு காபனீர் ஒக்சைடு வாயு. அதை எழுதிக் கொள்ளுங்க. காபனீர் காபனீர் ஒக்சைடு வாயு. 3வது இப்பரிசோதனையின் முடிவு என்ன? எழுதிக் கொள்ளுங்க. இப்பரிசோதனையில் இருந்து நீர் பெறும் முடிவு யாது? இப்பரிசோதனையிலிருந்து நீர் பெறும் முடிவு யாது? அப்ப நாங்க இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன்? எங்களோட வெளிச்சுவாசத்துல என்ன இருக்கு? காவல் சைட் இருக்கு. அதனாலதான் ஊதைக்குள்ள என்னவா இருக்கு? மேல தரப்பட்ட அவதானம் வந்திருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு அதுதான் என்னது முடிவு. வெளிச்சுவாசத்துல காபனீர் ஒக்சைடு வாயு உண்டு என்று நீங்க எழுதணும். முடிவுன்னா அது ஒரு முடிவா நாங்க எடுத்திருக்கிறோம். இந்த பரிசோதனையை செய்து பார்த்ததுல இந்த முடிவுக்கு நான் பெற முடியும். அதுதான் முடிவு. சரியா? அப்ப சில பேருக்கு இந்த கேள்வி என்னன்றது சரியா புரிஞ்சு கொள்ளையாது. இந்த கேள்வி என்னன்னு சில பேருக்கு விளங்காது. இந்த பரிசோதனையில இருந்து நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்னு கேட்கணும். எனக்கு தெரியுது ஊதினா பால் நிறமா மாறுது. அதுக்கு காரணம் காபனீர் ஒக்சைடு வாயு. அப்ப வெளிச்சுவாசத்துல அந்த வாயு இருக்குன்றதுதான் முடிவு. சரியா? அப்ப அதை எப்படி எழுதுவோம்? வெளிச்சுவாச வழியில் காபனீர் ஒக்சைடு வாயு உண்டு. வெளிச்சுவாச வழியில் காபனீர் ஒக்சைடு வாயு உண்டு. எழுதிக் கொள்ளுங்க. பார்த்து இப்படித்தான் ஆன்சர் எழுதவன். மிக சரியான விடைய அந்த ஒரு கோட்டிலேயே நீங்க எழுதியிருக்க வேண்டும். சரியாவில் நீங்க பார்த்து பரிசோதனையிலிருந்து நீங்க எடுக்கிற முடிவு யார்? சரியா? அதை தொடர்ந்து நாங்க 4வது வினாவை பார்ப்போம். பாருங்க. பின்வரும் அங்கிகளின் சுவாச உறுப்பை தரும்.
பின்வரும் அங்கிகளின் சுவாச உறுப்பை தரும். இதை கொள்ளுங்க. 4 போட்டுட்டு எடுக்கும். பின்வரும் அங்கிகளின் சுவாச உறுப்பை தரும். 1 மனிதன் டேஷ் பண்ணி கொடுங்க. 2 தவளை டேஷ், 3 மண்புழு டேஷ், 4 ஆடு. சரி, பாருங்க பிள்ளைய, சுவாச உறுப்பு. சுவாச உறுப்புண்டா பிள்ளை, சுவாசிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தும்? அதுதான் சுவாச உறுப்பு. சரியா? அப்ப சுவாச உறுப்பு நாங்க எந்த என்ன சுவாசத்தை எதை வச்சு சுவாசிக்கிறோம்? சுவாசப்பை. மனிதர்கள்ல என்ன இருக்கு பிள்ளை? சுவாசப்பை இருக்குது. பாருங்க, எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்காக 2 சுவாச பைகள் இருக்குது. ஆகவே எங்களுக்கு மனிதன் என்று போட்டதுக்கு பக்கத்திலேயே டேஷ் பண்ணி நீங்க என்ன போடலாம்? நாங்க என்னத்தை வச்சு சுவாசிக்கிறோம்? சுவாச பைகள் என்று எழுதிக்கொள்ளுங்க. மனிதன் டேஷ் போட்டு சுவாச பை. சரியா? அடுத்தது 2வது பாருங்க, தவளை. தவளை. இப்ப தவளைய பாத்தீங்கன்னா தவளைக்கு 3 விதமான சுவாச உறுப்புகள் இருக்கு. இப்ப தவளைய பாருங்க, அது சின்னதா இருக்கே, அதாவது பேர்த்தையாக இருக்கே, என்ன மாதிரி? மீன் மாதிரி ஓடி தெரியும். சரி, மீன் மாதிரி இருக்கு. அப்ப மீன் மாதிரி இருக்கே கூட அது எப்படி மீன்? இப்ப தண்ணிக்கு இருக்கேக்க அதுக்கு பூக்கள் மூலம் சுவாசி. அது மாதிரி தவளை தோல் மூலம் அல்லது சுவாச வாய்க்குழி மூலம், வாய் திறந்து கொண்டு இருக்கும் தண்ணிக்கு இருக்கேக்க வாய்க்குழி அல்லது சுவாசம். தவளை எங்க பிள்ளைகள் தவளை நீர்லையும் இருக்கும், எங்களோட நிலத்திலையும் இருக்கும். அப்ப அதுக்கு வித்தியாசமான சுவாச உறுப்புகள் இருக்கும். சரியா? ரைட். அப்ப தவளைக்கு என்னென்று எழுதி கொள்ளலாம்? தோல் என்று எழுதினாலும் சரி, அல்லது நீங்க வாய்க்குழி என்று எழுதி இருந்தாலும் சரி போடலாம், அல்லது சுவாச பை என்று எழுதினாலும் சரி போடலாம். சரியா? தவளைக்கு அது ஈரூடக வாழ்கின்றதுனால அதுக்கு சுவாச உறுப்புகள் வேற வேறையாக இருக்கு. அது எதன் மூலமும் அது சுவாசிச்சு கொள்ளும். சரியா? அதே மாதிரி மண்புழு. அப்ப மண்புழுவுக்கு சுவாச பை இருக்கான்னு கேட்டா இல்லை. மண்புழுவுக்கு சுவாச பையன்ற ஒன்று கிடையாத பிள்ளைகள். அப்ப மண்புழு எப்படி சுவாசிக்கும்? அதனுடைய தோல் மூலம். பாருங்க, மண்புழுவுக்கு அதோட மேல் பக்க தோல் எப்பவும் லைட்டா ஈரலிப்பானதாக இருக்கும். மண்புழு அது பாருங்க, மழை பெய்தாதான் வெளியிலேயே வரும். சரியா பிள்ளைகள்? அப்ப மண்புழுவினுடைய சுவாச உறுப்பு தோல் மூலம். தோல் என்று போட்டுக்கும். தோல்னா இல்லை, தோல். இப்ப மண்புழுவுக்கு டேஷ் போட்டு தோல் மூலம் தரப்பட்ட இடைவெளியில நீங்க பொருத்தமான விடையை மட்டும் எழுத. விடைய நீங்க இதிலேயே எழுதி கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆடு. ஆடு பாத்தீங்கன்னா என்னது? நுரையீரல். சரி, ஆட்டுக்கு நுரையீரல் இருக்கு. அப்ப அது நுரையீரல் மூலம் சுவாசிச்சு கொள்ளலாம். ரைட்?
அடுத்ததாக ஒரு இடைக்கவர் சுட்டி. இது நாங்க நேற்று பார்த்தது. திரும்ப ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். நேற்று நாங்க கடந்த வகுப்புல இதை பார்த்திருந்தோம். விளங்காதாக்கள் திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. இதுல சில விலங்குகள் தரப்பட்டிருக்கு. இப்ப இணைக்கவர் சுட்டி என்றால் 2 இணைகளாக அதை நாங்க பிரிக்கலாம். அதுல ஒன்றுல நாங்க எழுதக்கூடிய இயல்பு. இப்ப பறக்கும்ன்றது ஒரு இயல்பா எடுக்கிறோம். அடுத்த சைட்ல காட்டுற அம்புக்குறியில பறக்க மாட்டாதவை என்று நாங்க கொடுக்க வேண்டும். பறக்கக்கூடியது ஒரு சைட் போட்டா அடுத்த சைட் பறக்க முடியாதவை என்று சொல்ல வேண்டும். அப்ப இந்த இணைக்கவர் சுட்டியில அவர்கள் அங்க கோடு போட்டு தந்திருக்கணும்னா அதை நீங்க தான் ஃபில் பண்ண வேண்டும். சரி, இல்ல இது ஒன்றுமே தர இல்லை என்றால் நீங்களாக ஏதாவது ஒரு இயல்பை எடுத்து இதை பிரிச்சு காட்டலாம். அப்ப இவை தரப்பட்டுள்ள அங்கிகளை பாருங்க. கிளி, அட்டை, மான், பாம்பு, வண்ணத்து பூச்சி. அப்ப இந்த தந்ததுகள்ல வண்ணத்து பூச்சியும் கிளியும் பறக்கும். அப்ப மிச்சத்தை நாங்க பறக்க முடியாதவை என்று போட்டு கீழே எழுதி கொள்ளலாம். அப்ப அவை பறக்க கூடியவை என்று போட்டு அதுக்கு கிளி என்ற ஒரு உதாரணமும் தந்திருக்கிறோம். அப்ப மற்றதுக்கு டேஷ் பண்ணி இருந்தா வேற என்ன இதுல தந்தத்துல பறக்கும்னு பார்த்தா வண்ணத்து பூச்சி. அப்ப இந்த இடைவெளியில நீங்க எழுத வேண்டியது வண்ணத்து பூச்சி. இப்ப அடுத்த சைட்ல அவர்கள் மான், பாம்பு, அட்டை போட்டிருக்க. அப்ப இது மூன்றுமே என்ன செய்யாது? பறக்க முடியாதவை. மேல போட்டிருக்கிற கோட்டுல நீங்க எழுதி கொள்ளலாம் பறக்க முடியாதவை. பறக்க முடியாதவை. இப்ப நாங்க இந்த தந்த பெரிய கூட்டத்தை இப்ப 2ஆ பிரிச்சுட்டோம். இப்ப இதுல 2 விலங்கு வந்திருக்கும். அடுத்த பக்கத்துல 3 விலங்கு எழுதியிருக்கு. அவ பாக்குறேன் இதுல கிளியும் வண்ணாத்து பூச்சியும் எழுதியிருக்கு. இப்ப கிளியையும் வண்ணாத்து பூச்சியையும் எப்படி பிரிக்கிறது? அவர்களே 2ஆக பிரிச்சு காட்டிட்டு அதுல ஒன்றுக்கு பழம் உண்ணுவது தந்திருக்கு. அடுத்த பக்கம் நாங்க என்ன போட வேணும்? பழம் உண்ணாதது. ஒரு பக்கம் என்ன இயல்பு எடுத்தமோ அந்த இயல்பு மற்ற சைட்டுல இல்லை என்று எடுக்கணும். அப்ப அவைகளே மற்ற இந்த பக்கத்துல பழம் உண்ணுவதென்று தந்திருக்கிறாங்க. நீங்க அடுத்த சைட் பழம் உண்ணாது இந்த பெட்டியில நீங்க எழுதணும். எழுதி போட்டு அதுக்கு பொருத்தமான விலங்கையும் உங்களையே போட சொல்லி இடைவெளி விட்டுருக்கு. அப்ப பாருங்க, பழம் உண்ணுறது கிளி, கிளி பழம் உண்ணும். அப்ப அடுத்த பக்கம் பழம் உண்ணாததுக்கு என்ன நாங்க போட வேணும்? வண்ணத்து பூச்சி. சரி, அப்ப போட்டா இதுல கிளியும் வண்ணாத்தி பூச்சியையும் நாங்கள் தனித்தனியாக பிரிச்சு கொண்டு. அப்போ ஒரு கூட்டமாக இருந்த அங்கிகளை தனியாக பிரிச்சு பார்த்தோம். அப்படி தனியா ஒரு அங்கி வந்துட்டுதுன்னா அதோட அதை பிரிக்கிறது ஸ்டாப் பண்ணி அதுக்கு கீழே திரும்ப வண்ணாத்தி பூச்சி எங்க பிரிக்கிறது, கிளிய எங்க பிரிக்கிறது, அப்படி பிரிக்க முடியாது. தனியா ஒரு அங்கி வந்துட்டுதுன்னா அதுக்கு பிறகு பிரிக்க முடியும். அதுவே அங்கால சைட்ல பாருங்க, மான் இருக்கு, பாம்பு இருக்கு, அட்டை இருக்கு. அப்ப இதுல 3 அங்கிகள் இருந்தா அதை 2ஆ பிரிப்போம். தனித்தனியா வார வரைக்கும் பிரிக்கும். அப்ப இந்த 3ஐயும் நாங்க பார்த்தா இதுல பாம்புக்கு கால்கள் இல்ல, மானுக்கும் அட்டைக்கும் கால் இருக்கு. அப்ப அவர்கள் பிரிச்சதுல ஒன்று எழுதி வச்சிருக்கிறோம் கால்கள் அற்றது. அப்ப கால்கள் அற்றது எது? பாம்பு இங்க எழுதும். அப்ப மானு மட்டையும் அவர்கள் மற்ற சைட் போட்டு காட்டி இருக்கணும்டா இந்த கோட்ல என்ன எழுத வேணும்னா கால்கள் கொண்டது. கால்கள் கொண்டதுதான் மான், அட்டை. அப்ப இதுல கால்கள் அற்றதுல பாம்பு போட்டிருக்கிறோம். பாம்பை மேலும் பிரிக்க முடியாது. அதுல ஒரு விலங்கு தானே இருக்கு. அப்ப அதை எங்களால திரும்ப பிரிக்க இயலும். அப்ப இஞ்சால மானும் அட்டையும் 2 இருக்குல்ல விலங்கு. அப்ப அதை தனியா பிரிப்போம். மான், அட்டை. அப்ப அதுல அதை 2ஆ பிரிச்சு என்ன தந்திருக்கணும்? ஒன்று கொம்பு உள்ளது. கொம்பு உள்ளதுக்கு டேஷ். என்ன விலங்கு? மானுக்கு அட்டைக்கு அப்படியே கொம்பு இருக்கும்.
மானுக்குத்தான் அழகான கொம்பு. ஆகவே மானுக்கு கொம்பு உள்ளது. ஆகவே அடுத்த சைட்ல கொம்பு உள்ளதுண்டா அடுத்தது கொம்பு அற்றது. கொம்பு அற்றது கீழே அட்டை. அப்ப அவர்கள் உங்களுக்கு பாதி நிரப்பினபடியே தந்தது உங்களுக்கு மிக இலகுவாக இனங்காண்பதற்காக. அப்ப இணைக்கவர் சுட்டிய சில பேர் மிக இலகுவாக பிடிச்சிடுவாங்க. அதாவது இந்த விலங்குகளை தனித்தனி விலங்குகளாக கொண்டு வர வரைக்கும் நாங்க என்ன செய்து கொண்டிருக்கோம், பிரிச்சு பிரிச்சு கொண்டு வர வேணும். அதையும் எப்படி பிரிக்க வேணும், ஒன்று பறக்கக்கூடியதண்டா அடுத்தது பறக்க முடியாது, கால்கள் கொண்டதண்டா கால்கள் அற்றது, இதுல பழம் உண்ணுவதண்டா பழம் உண்ணாதது, இதுல கொம்பு உள்ளதண்டா கொம்பு அற்றது. அப்போ ஒரு இயல்பை நாங்க பிரிக்க போண்டி எடுத்தா ஒண்ணு இருக்குது இன்னொன்று இல்லை என்று சொல்லி பிரிச்சு இறுதியாக ஒரு விலங்கு வார வரைக்குமே பிரிக்கிறது தான் இந்த இணைக்கவர் சுட்டி. அது நீங்க 6ல இருக்கு 7க்கும் வரும் இணைக்கவர் சுட்டி. இப்பவே நீங்க இத வடிவா தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு கூட்டத்தை சேர்ந்த விலங்குகளை தனித்தனியாக நாங்க பிரிக்கும் வரைக்கும் சோடிகளாக பிரிக்கிற இணைக்கவர் சோடியாக நாங்க அதை பிரிக்கிறதுனாலதான் அது இணைக்கவர்னு சொல்லும். அல்லது இதை இடுகிளை சாவி என்று சொல்லும். சரியா? அப்ப இந்த இணைக்கவர் சுட்டி உங்களுக்கு விளங்கி இருக்கும். உங்களோட பாட புத்தகத்துல வேற வேற இணைக்கவர் சுட்டிகள் தந்திருக்கணும். நீங்க அதையும் பார்த்து கொள்ள. இரண்டாவது வினா. சூழலில் உள்ளவற்றை சடப்பொருள், கடப்பொருள் அல்ல அது சடப்பொருள், சக்தி என இருவகைப்படுத்தலாம். பின் வருவனவற்றை சடப்பொருள் சக்தி என வகைப்படுத்தலாம். எழுதிக் கொள்ளுங்க. பின் வருவனவற்றை சடப்பொருள் சக்தி என வகை. என்னென்ன? ஒன்று சூரிய வெப்பம், நீர், விறகு, செங்கல், மின், ஒளி. அப்ப இதை எப்படி நாங்க சடப்பொருள் என்றும் சக்தி என்றும் பிரிக்கிறது? நீங்க அட்டவணை போட தேவையில்லை. சடப்பொருள் என்று போட்டுட்டு ஒன்றொன்று முன்னாலே, அதே மாதிரி சக்தி என்று போட்டு ஒன்றொன்று முன்னாலே, அல்லது ஒன்றன் கீழ் ஒன்றாக நீங்க எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இதுல சடப்பொருள் என்று சொன்னால் என்னது? அதுக்கு துணிவு இருக்க வேணும், ஒரு வெயிட் ஒன்று இருக்க வேணும். அதே போல அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படணும். அதுதான் சடப்பொருள். இப்ப சக்தி என்றா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தேவையில்லை, அதுக்கு வெயிட்டும் இல்லை, ஒரு நிறையும் இருக்கா. அப்ப அப்படியான பொருளை சக்திக்கு போடணும். அப்ப பாருங்க, முதலாவது பாருங்க, சூரிய வெப்பம். சூரியன்ல இருந்து வர வெப்பத்தை நாங்க எங்கேயாவது பிடிச்சு வைக்கிறோமா பிள்ளைங்க? அல்லது அதுக்கு வெயிட் இருக்கா, துணிவு இருக்கா? இல்லை. சூரிய வெப்பத்தை சூரியன்ல இருந்து இப்ப 5 கிலோ வெப்பம் வருது 10 கிலோ வெப்பம் வருதுன்னா சொல்றோம் இல்லதானே பிள்ளைங்க? அதை நாங்க கணக்கு எடுக்க இயலாது. அது சக்தி, சூரிய வெப்ப சக்தி. ஆகவே அது சக்திக்குள்ள கொண்டு போய் எழுதிக்கொள்ளும். சூரிய வெப்பம் சக்தி. சூரிய வெப்ப சக்தி. இரண்டாவது பாருங்க, நீர். இப்ப தண்ணியை நாங்க ஒரு இடத்துல எடுத்து வைக்கலாம் தானே பிள்ளைங்க? சூரிய வெப்பத்தை நாங்க பிடிக்க இயலாது. ஆனா நீரை நாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வைக்கலாம் தானே பிள்ளைங்க? சூரிய வெப்பத்தை பாத்திரத்துல எடுத்து வைக்கலாம் தானே? எங்களுக்கு நீரானது ஒரு சடப்பொருள். இப்ப நீர் ஐஸ் கட்டியா வந்துட்டுதுன்னா அந்த கட்டியை தூக்கி கொண்டு வைப்போம் தானே பிள்ளைங்க? ஃப்ரிட்ஜ்லயோ அங்கேயோ வச்சிருக்கிறோம் தானே ஐஸ் கட்டியா. அப்ப அது சடப்பொருள். விறகு. விறகுன்னு சொன்னோம்னே பாருங்க, விறகை தூக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. விறகு தூக்கி பார்த்தா அது கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு வெயிட் கூடினா கஷ்டமா இருக்கும், பெரிய விறகு கட்டையை தூக்க மாட்டோம்.
அப்ப விறகு வந்து ஒரு சடப்பொருள், அதுக்கு திணிவு இருக்கு, ஆகவே சடப்பொருள். அதே மாதிரி செங்கலை பாருங்க, செங்கல், செங்கலுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அது திணிவு இருக்கு, செங்கலுக்கு வெயிட் இருக்கு தானே பிள்ளை. நிறைய செங்கல்ல வச்சுட்டு ஒரு பேக்க தூக்க சொன்னா தூக்குவீங்களா? இல்லத்தானே. ஆகவே அதுக்கு திணிவு கட்டாயம் இருக்குது. ஆகவே அது ஒரு சடப்பொருள். செங்கல் ஒரு சடப்பொருள். செங்கல் சடப்பொருளுக்குள் இது. அடுத்தது மின். மின் அப்படியே கரண்ட். இப்ப கரண்ட வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு எது உடன் தேவைப்படுமா? இல்ல அது ஒரு சடப்பொருள்? இல்ல, மின் சக்தின்னு தானே சொல்றோம். மின் சக்தி. சரி, கரண்ட்ன்றது ஒரு சக்தி. ஆகவே அதை நீங்க சக்திக்குள்ளத எழுதணும். மின். அப்ப ஒலியை யோசிச்சு பாருங்க, சவுண்ட். ஒலி என்றால் சத்தம், அல்லது ஒளி என்றால் வெளிச்சம், அதாவது லைட். அதுவும் ஒரு சக்தி தான். ஒலி என்றாலும் சக்தி தான். ஒலி என்றால் சத்தம், சத்தம் என்றதும் ஒரு சக்தி தான். அதுவே ஒளி, அதாவது வெளிச்சம் என்பதும் ஒரு சக்தி தான். சரியா? அப்ப அது வந்து சக்திக்குள்ள வரும். அப்ப எது எது சடப்பொருள் எழுதி இருக்கிறீங்க பார்த்து கொள்ளுங்க. நீர் ஒரு சடப்பொருள், பிறகு ஒரு சடப்பொருள், செங்கல் ஒரு சடப்பொருள். சரி, அது மூன்றும் சடப்பொருளுக்கு எழுதணும். சூரிய வெப்பம் என்பது ஒரு சக்தி, மின் என்பது ஒரு சக்தி, ஒலி என்பது ஒரு சக்தி. ஆகவே சடப்பொருளுக்கு 3, சக்திக்கு 3 உதாரணங்கள் பொருத்தமாக நீங்க வகைப்படுத்தி இருந்தால் 3 புள்ளிகள் வழங்கும். சரியா? அடுத்த வினா. கீழுள்ள செயற்பாட்டை அவதானித்து விடை தரும். வந்து பிராக்டிக்கல்ல நீங்க வந்து செய்து பார்த்திருப்பீங்க. ஒரு கைக்குட்டை ஒன்று எடுத்து அதை நல்லா கசக்கி போட்டு ஒரு கண்ணாடி குவளைக்குள்ள வச்சு ஒரு பேசின்ல தண்ணிய நிரப்பி, அரைவாசிக்கு தண்ணியோ இல்லாட்டி இந்த குவளை ஃபுல்லா போற மாதிரியான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு, தண்ணிய ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு, தாளிக்குள்ள நீரை வச்சுட்டு, அந்த கண்ணாடி குவளைக்கு உள்ளுக்கு அந்த கசக்கி அந்த லேச்சியோ ஏதோ ஒண்ணு உண்டு, இல்ல டிஷ்யூ பேப்பரை உள்ளுக்க வச்சுட்டு, இந்த கண்ணாடி குவளைய சரிக்காம நேரா பிள்ளைங்க, நேரா கொண்டு வந்து நடுவுல ரக்கும். சரியா? சரிச்சா உள்ளுக்கு வழி போயிடும். வழி போனா தண்ணியும் சேர்ந்து உள்ள வந்துடும். அப்ப எங்களுக்கு நேரா உள்ளுக்கு கொண்டு வரும். அப்ப இது உங்களுக்கு இருக்கிற பரிசோதனையில உண்டு. வழியானது இடத்தை பிடிக்கும் என்று காட்டுறதுக்குரிய ஒரு பரிசோதனை. கேள்வியை பாருங்க. குவளையை நிலைக்குத்தாக நீரினுள் முற்றாக அமிழ்த்துவது உமது அவதானம் யார்? இப்ப இதுலயே உங்களுக்கு தெரியும், அந்த தாளைக்குள்ள அவர்கள் நீரை காட்டியிருக்க, ஆனா குவளைக்குள்ள நீர் இருக்கா? இந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள தண்ணி போயிருக்கா? இல்ல. அப்போ முற்றாக நீருன்னு அமிழ்த்தப்பட்ட போது அவதானம் என்னன்னு அதை பார்த்தாலே தெரியுது. தண்ணி இந்த குவளைக்குள்ள வரையில். அப்ப அதனால இந்த குவளைக்குள்ள இருந்த கைக்குட்டை என்ன செய்திருக்காது? நனைஞ்சிருக்கு. தண்ணி உள்ள வந்தா தானே உள்ள இது ஈரமாகும், கைக்குட்டை ஈரமாகும். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்? இது ஃபுல்லா உள்ளுக்கு வந்தா பிறகு இதுக்குள்ள தண்ணி போகையில மேல. சரியா? அப்ப நீங்க அத சொல்லலாம். அவதானம் என்ன? குவளையினுள் நீர் உட்செல்லவில்லை. சரியா? குவளைக்குள்ள தண்ணி போகையில. அல்லது கைக்குட்டை நனையவில்லை. கைக்குட்டை ஈரமாகவில்லை. அதாவது நீங்க அவதானம் என்று கேட்கக்குள்ள நீங்க பார்த்தது என்னத்த? நீங்க இனங்கண்டது எத? உங்களுக்கு பார்க்க அது தெரியுதா? அதுதான் அவதானம். இந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்ப ஒப்சர்வேஷன், நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? உங்களுக்கு
கேட்க அது தெரியுதா ஈரமாக இல்ல, நனையவில்லை, ஏதோ ஒண்ணு நீங்க எழுதுங்க. அவதானம் யாது. சரி, அப்ப இந்த பிராக்டிகலா ஸ்கூல்ல செய்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஈஸியா ஞாபகத்துல நின்றது. கைக்குட்டை ஈரமாகவில்லை அல்லது டிஷ்யூ பேப்பர் நனையவில்லை, ஈரமாகவில்லை. பி கேள்வியில பாருங்க, உமது அவதானத்திற்கான காரணம் யாது? அதாவது இந்த கைக்குட்டை இதுக்குள்ள ஏன் ஈரமாக இல்லைன்னு கேக்குறேன், அல்லது ஏன் நனையலன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் இதுக்குள்ள தண்ணி உள்ள போகையில, அப்ப தண்ணி உள்ள போயிருந்தா தானே பிள்ளைகள் நினைச்சிருக்கு. அப்ப ஏன் இதுக்குள்ள நீர் போகையிலன்னா இதுக்குள்ள வேற என்னமோ ஒன்று அடைக்குது. அப்படித்தானே பிள்ளைகள்? ஒன்றுமே இல்லாட்டிக்கு உள்ளுக்கு தண்ணி போயிருக்க வேணும். அப்ப இதுக்குள்ள வேற ஏதோ நிக்குது, அதனால அந்த தண்ணியை உள்ள போக விடுதில்லை. அந்த ஏதோ உள்ளுக்க நிக்கிறது என்பதுதான் வழி. வழி என்ன ஏஆர். இந்த ஏஆர் வந்து உள்ளுக்க நிக்கிறபடினால அதுக்குள்ள நீர் போக இல்லாம இருக்கு. இதுவே இந்த கிளாஸ நீங்க கொஞ்சம் சரிச்சு உள்ள விட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த ஏஆர் வந்து ஒரு சைட்டால போகும், ஒரு சைட்டால தண்ணி உள்ளுக்கு ஃபில் பண்ணும். வழிய வெளியேற்றினாதான் அதுக்குள்ள தண்ணி போகலாம். வழியும் தண்ணியும் ஒரே டைம் உள்ளுக்கு நிக்கலாது. ஏதாவது ஒன்று வெளியே வர வேணும். இதுவே இந்த குழாய சரிச்சு பாருங்க. இந்த இதுக்கு எது குமிழ் குமிழாக வழி குமிழ் உங்களுக்கு மேல வரும். இந்த வழி குமிழ் மேல வாரது பார்த்திருப்பீங்க தானே. அது என்ன நடக்குது? உள்ளுக்கு இருக்கிற வழிதான் வெளியேறுது, அது வழி குமிழி குமிழியாக மேல வரும், உள்ளுக்கு தண்ணி போகும். அப்ப உங்கள் அவதானத்துக்கான காரணம் என்னன்னு இதுக்குள்ள வழி இருக்கிறது, கண்ணாடி குவளைக்குள்ள வழி இருக்குது, அதனாலதான் என்ன செய்யல தண்ணி உள்ளுக்கு போகல. அதுதான் காரணம். அப்ப வழியானது குவளைக்குள் நிரப்பியுள்ளது, நிரப்பப்பட்டிருக்கு, அதான் போகும். இதில் இருந்து நீர் பெறுகின்ற முடிவு யார்? அப்ப அந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள வழி நிக்குது, அதனால நீர் போகலாம இருக்கு. வழி வந்து ஒரு சடப்பொருள். அந்த வழி நிக்கிறதுக்கு தான் இந்த குவளை இந்த இடத்தை பிடிச்சிருக்கு. வழி வந்து ஒரு சடப்பொருள். வழிக்கு துணிவு உண்டான்ற பரிசோதனை பார்த்திருக்கிறோம். சரி, அதே மாதிரி இது என்னது, வழியானது இடத்தை எடுத்துக் கொள்ளுது பிள்ளைகள். வழியானது தான் நிக்கிறதுக்காக ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளுது. அந்த கண்ணாடி குவளைக்கு உள்ளுக்கு என்ன செய்யுது, வழிதான் நிக்குது. அந்த வழி நிக்கிறபடியாத்தான் இதுக்குள்ள நீர் போக இயலாமல் இருக்குது. அப்ப வழி இந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறது. குவளைக்குள்ள இருக்கிற எம்டியான பிளேஸுக்குள்ள வழி இருக்கு. அப்ப வழியானது இடத்தை எடுத்துக் கொள்ளும். இதுதான் நீங்க எடுக்கிற முடிவு. சரியா? அப்ப அவதானம் என்னவாக இருந்தது? கைக்குட்ட நனைய. இப்ப கைக்குட்ட நனையாததுக்கு காரணம் என்னது? கிளாஸுக்குள்ள நீர் போகையில என்னதுக்குள்ள வழி நிக்குது, வழி இருக்கு, குவளைக்குள்ள வழி நிரப்பப்பட்டது. இதுல இருந்து நீங்க என்ன முடிவுக்கு வந்திருப்பீங்க? வழியானது குவளையினுள் இடத்தை எடுத்துக்கொள்ளும். வழியானது இடத்தை பிடிச்சிருக்குது, அதனாலதான் என்ன செய்யுது, அது நனையாம இருந்திருக்கு. ஆகவே முடிவு எப்படி எழுதுவீங்க? வழி இடத்தை எடுத்து கொள்ளும். யார் வந்து ஒரு இடத்தை பிடிக்குது சொல்றோம். அப்ப வழி வந்து ஒரு சடப்பொருள். வழியானது ஒரு சடப்பொருள். சரியா? அப்ப அடுத்தது பாருங்க, ஒன்று கருங்கல், அடுத்த பால், அடுத்த ஊதுபத்தி புகை. இது மூன்றுமே சடப்பொருள். ஒன்று திண்மமாக உள்ளது, இன்னொன்று திரவமாக உள்ளது. பாலண்டா லிக்விடா இருக்கும். பாலண்டா தண்ணி மாதிரி தானே பிள்ளைகள், கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்குது, மற்றபடி அது லிக்விடாக இருக்கு.
அதுவே ஊதுபத்தி புகை புகைய பாத்தீங்கன்னா அப்படி பிள்ளைகள் அது வாயுவாக இருக்கு. அப்ப உங்களுக்கு திண்மம், திரவம், வாயு ஆகிய மூன்றையும் வச்சுக்கொண்டு அதனுடைய கனவளவுக்கும் வடிவத்துக்கும் என்ன இருக்கா இல்லையா, கனவளவு இருக்கா இல்லையா, வடிவம் இருக்கா இல்லையான்னு நீங்க உண்டு அல்லது இல்லை என்று மட்டும் போட்டா. அப்ப கருங்கல்லண்டா ஒரு திண்மம். அப்ப அதுக்கு கட்டாயம் என்ன இருக்கு, ஒரு வடிவமும் இருக்கு, கனவளவும் இருக்கு. அப்ப உண்டு அவை போட்டு காட்டி, கனவளவு உண்டு, வடிவம் உண்டு. கருங்கல்ல பார்த்தா ஒரு வடிவத்துல ஷேப் ஒன்று இருக்குதானே கல்லுக்கு, நம்ம வடிவம் உண்டு. இரண்டாவது பாருங்க, பால். பால் லிக்விடாக இருக்கு, திரவமாக இருக்கு. அப்ப திரவத்துக்கு கனவளவு இருக்கா இல்லையா? இப்ப நாங்க பாலுக்கு சும்மா பால் கேட்டா தருவானோ? அரைப்போத்துல காப்போத்துல ஏதோ லிட்டர் கணக்குல தான் எடுக்க போறோம். அதுக்கு கனவளவு கண்டிப்பா இருக்கு, கனவளவு உண்டு. ஆனா வடிவம் தான் இல்ல. ஏன் வடிவம் இல்ல பாலுக்கு? இப்ப பால் போத்தலாக நீங்க காப்போத்துல கொண்டு போனா அந்த காப்போத்தல் சைஸ்ல இருக்கு. ஏதாவது ஒரு அரைப்போத்துல கொண்டு போனீங்கன்னா அந்த அரைப்போத்தல் சைஸுக்கு நிக்கும். இல்ல நீங்க ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொண்டு போனீங்கன்னா அதன் வடிவத்துலதான் நிக்கும். இல்ல ஒரு பாத்திரத்துல நீங்க வட்ட வடிவமான பாத்திரத்துல ஊத்திட்டு பார்த்தா அது வட்டமா நிக்கும். அப்ப அதுக்கு பாலுக்குன்ற ஒரு வடிவம் இல்லை. நீங்க எந்த போத்துல வாங்குறீங்களோ அந்த போத்தில வடிவத்துலதான் அது இருக்கு. அப்ப அது பாலுண்ட வடிவம் அல்ல, பாத்திரத்துக்கு ஏற்ற வடிவத்துலதான் பால் நிற்கும். ஆகவே அதற்கு வடிவம் இல்லை. கனவளவு உண்டு, வடிவம் இல்லை போடும். அடுத்தது ஊதுபத்தி புகை. அப்ப புகை என்று சொன்னா அது வழியில கலந்துரும். அதுக்கு ஒன்று ஒரு வடிவம் இல்லை, அதுக்கு கனவளவும் இல்லை. அது எவ்வளவு தூரத்துக்கு பரவ முடியுமோ அவ்வளவுக்கு பரவிடும். அப்ப அதுக்கு ஊதுபத்தி புகைக்கு ஒரு வடிவமும் இல்லை, கனவளவும் இல்லை. இதுல நீங்க டேஷுக்குள்ள இல்லை இல்லை, திட்டமான கனவளவு இல்லை, திட்டமான வடிவம் இல்லை என்று சொல்லி போட வேண்டும். சரி, அப்ப இன்றைக்கு பார்த்திருக்கிற இந்த வினாக்கள்ல இருந்து உங்களுக்கு எப்படி விடையளித்து பழக வேண்டும் என்று விளங்கிடும். இது குறிப்பான ஆன்சரை எழுதுவதற்குரிய ஒரு பரீட்சை வினா. நீங்களாக யோசிச்சிருந்தாலும் பொருத்தமான ஒரு விடைக்காக கோடு வழங்கப்படும். சரியா? இப்ப இன்றைக்கு பார்த்த இந்த விடயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருக்கிறத நீங்க கேட்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையண்டா பிள்ளைகள், நாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல இன்னொரு வகுப்புல நாங்க பார்க்கலாம். தொடர்ந்து வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.